தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதேபோல் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் இடைத்தேர்தலும் நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மொத்தமுள்ள 39 தொகுதிகளில் 950 பேரும், விளவங்கோடு தொகுதியில் 10 வேட்பாளர்களும் களம் காண்கின்றனர். தமிழ்நாட்டில் 6,18,90,358 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 3,14,85,724 பேர் பெண் வாக்காளர்கள் எனவும், 3,03,96,330 பேர் ஆண் வாக்காளர்கள் எனவும், 8,294 பேர் 3ஆம் பாலினத்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 68,321 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும், இதில் 8,050 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 44,800 வாக்குச்சாவடிகளில் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி வாக்குச்சாவடிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கவும், பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு அளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வாக்குச்சாவடிக்கு தேவையான எழுது பொருட்கள், வாக்குப்பதிவு எந்திரம், கட்டுப்பாட்டு எந்திரம், ஒப்புகைச் சீட்டு எந்திரம் உள்ளிட்டவற்றை எடுத்து செல்லும் வாகனங்கள் வாக்குச்சாவடி வாரியாக எண்கள் குறிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. வாக்களிக்க செல்லும் வாக்காளர்கள் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை கண்டிப்பாக காண்பிக்க வேண்டும் எனவும், இல்லாத பட்சத்தில் ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை, பான் கார்டு, ஸ்மார்ட் கார்டு உள்ளிட்ட 12 அட்டைகளில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்கை செலுத்தலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் தபால் வாக்குப்பதிவிற்கு இன்று மாலை வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது.